நாங்கள் வந்து ஜீவசாந்தி அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதில் ஆதரவில்லாத சடலங்களை வந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகளை செஞ்சிட்ருக்கோம். இந்த வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் துயர நிகழ்வை கேள்விப்பட்டு நாங்கள் ஒரு 3 நாளாக இங்கே பணியாற்றிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 10 ஆம்புலன்ஸ் வச்சு கோவிலில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 3 ஆம்புலன்ஸ் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அது மூலிமா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இறந்த உடல்களை எடுக்கக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் அது போக ஒரு 5 ஃப்ரீசர் பாக்ஸும் எங்கள் சார்பாக வந்து கோவையிலேருந்து ஒரு 20 ஃப்ரீசர் பாக்ஸு எங்கள் நண்பர்கள் மூலியமாக கொண்டு வந்து இங்கே வந்து போட்டு அந்த உடல்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளையும் சேர்த்து செஞ்சிட்ருக்குறோம். மிக கொடூரமான இந்த நிகழ்வு இனிமேலும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பிரார்த்தனையோடு இந்த பணிகளை வந்து செஞ்சிட்ருக்குறோம். சார், இந்த கோர சம்பவத்தை வந்து விவரிக்கவே முடியாதுங்க. நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரகாண்டில் இது போன்ற ஒரு நிகழ்வை வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி மழை சரிஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டு துயரமிகு நிகழ்வு வந்து வீடியோக்களில் பார்த்துருக்குறோம், சமூக வலைதளத்தில் பார்த்துருக்குறோம். உத்தரகாண்ட் பகுதிகளில் இது மாதிரி நடக்கக்கூடியது அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். முதல் முறையாக நாங்கள் இருக்கிற பகுதியில், நாங்கள் வசிக்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு மாபெரும் நிகழ்வு நடந்திருக்குங்கிறத எங்களால் அதை ஜீரணிக்க முடியல. இந்த மக்களோட துயரில் நாங்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு டீமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து ஒவ்வொரு ஜேசிபிக்கு பக்கத்துலையும் 5 பேர் 10 பேர் 5 பேர் 10 பேர் அப்படி அமைப்பாக நம்ம நிற்கிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்தே நிற்கிறோங்க. அந்த உடல்களை தேடும் பணி நடந்துட்டு இருக்கிறனால உடல் கிடைச்சா உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணிகளுக்காக செஞ்சுட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் அந்த பணி தொடர்ந்துட்டே தான் இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் ஜேசிபி அந்த உடல்களை தேடும் பணியும் இது பண்ணிகிட்டே இருக்கு. நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த அனாதை உடல்கள் கூட கொஞ்சம் நெருக்கம் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 12,000 உடல்களுக்கு மேலே நம்ம அமைப்பு சார்பாக அடக்கம் செஞ்சுருக்கோங்கிற காரணத்தினால இந்த ஸ்மெல்லு வச்சே எங்களுக்கு தெரியுங்க. இந்த உடல் கெட்டுப்போன உடலோட வாடை வரக்கூடிய பகுதிகளை வந்து நாங்கள் கண்டறிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஜேசிபி ஓட்டுநர்கிட்ட சொல்கிறோம். அவங்க மூலியமா அந்த இடத்துகளில் கொஞ்சம் துரிதமாகவும் சுத்தமாகவும் தேடும் பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.